சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டை அரசு காலதாமதமாக நடத்துவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல மாதங்களுக்கு முன்பே முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தி இருக்க வேண்டும் என்றார். சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டை முறையாக பயன்படுத்தி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் வாசன் கோரிக்கை விடுத்தார். சென்னையிலே தமிழகத்தினுடைய வருங்கால வளர்ச்சிக்காக நடைபெற இருக்கின்ற உலக வர்த்தக முதலீட்டாளர்கள் மாநாடு காலதாமதமாக நடைபெறுகிறது. இந்த மாநாடு பல மாதங்களுக்கு முன்பே நடைபெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய கருத்து. முதலீட்டாளர்கள் மாநாடை முறையாக சரியாக பயன்படுத்தி கொண்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை தமிழக அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். 4 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் மக்களுக்கு செய்ய வேண்டிய பல திட்டங்கள் நிலுவையில் உள்ளதாகவும் ஜி.கே. வாசன் கூறினார். 48 ஆண்டுகால திராவிட கட்சிகளின் ஆட்சி காலத்தில் மக்களின் அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யப்படவில்லை என வாசன் குற்றம் சாட்டினார். 4 ஆண்டு கால அதிமுக ஆட்சியை பொறுத்தவரையில் மக்களுக்கு ஒரு முறை நன்மை செய்கின்றேன் என்று கூறி நன்மை செய்தாலும் கூட பல வகையிலே மக்களுக்கு செய்யக்கூடிய திட்டங்களை செய்யாமல் நிலுவையிலே வைத்திருப்பது உண்மை நிலை. யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இன்னைக்கு மதுக்கடைகளை அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு.